ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா என் பொண்ணு வந்து இருக்கிற முடியல மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இந்த முடியில் மசாஜ் பண்ண போகிறாங்க. இப்போ எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு முடியல வந்து மசாஜ் பண்ணி நிறையா முடி வளர இருக்க போகிறாங்களா இல்லை இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் முடி எடுக்க போகிறாங்களா தெரில, பார்க்கலாம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. ஹெட்டில் மசாஜ் பண்ண சொன்னால் ஐயில் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கண் என்ன போகுது தெரில. மசாஜ் பண்ணுற இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பாங்களா இது பண்ணுவாங்களா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு மசாஜ் நடந்திருக்க டைமில் இங்கே பாருங்கள் ஒருத்தர் அவருக்கு இப்போ மசாஜ் பண்ணணும். என்ன லக்கி உங்களுக்கு மசாஜ் பண்ணுவோமா? அழகா மசாஜ் பண்ணி முடிச்சுன்னு பார்க்கலாம் என் தலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் பார்த்தா என்ன தோணுன்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு பார்த்தா என்ன தெரியுமா தோணும், அந்த நம்ம ஹைவேஸ் ரோட்டில் போகும்போது தாபா இருக்கும் பார்த்தீங்களா, புரோட்டா சாப்பிட்றதுக்கு தாபா ஹோட்டல் இருக்கும்ல, அது மாதிரி எங்கள் காட்டு வந்துட்டு சிங்கிள் காட்டு இங்கே இருக்கும் வெளியே. அந்த காட்டில் உட்காந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் டிவி பார்த்துட்டு. மசாஜ் பண்ணுறாங்க காதுக்குள்ளே என்னைய ஊற்றி தெரியல ஒன்றும். மக்களே பாருங்க எப்படி, இது பேர் மசாஜா? எப்பா மக்கள் பேசவே முடியல உங்ககிட்ட, அப்படி ஒரு மசாஜ் நடந்துட்டு இருக்கீங்க. என்னடா பண்ற? புராடாக்கு மாவு பிசைவது எப்படி? போதும் மக்களே, இன்னைக்கு இந்த மசாஜ் வீடியோ பெரிய வீடியோவா இருக்குது. இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. பசங்களை விட்டு கண்டிப்பாக நீங்களே மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ணிக்கோங்க. யாரையும் குழந்தைங்களை விட்டு உங்க முடிய சேதாரம் ஆக்கிக்காதீங்க. இருக்கிற முடியும். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். சும்மா தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மசாஜ் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப வந்துட்டு ஹெட் பெயினாக இருந்துச்சு. இப்போ நல்லா வந்துட்டு அதை எண்ணெயை ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு எனக்கு வந்து என்னவோ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு ஏர் வாஷ் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் தலைவலி சரியாக்கிக்கோங்க. நான் வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட என் தலையை கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஃபண்ணுக்காக தான் அப்படி சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இஷ்டம் தான் பண்ணுங்கள். தேங்க்யூ.